கடன்பட்டு ஒரு ஒரு சுபவிரயம் பண்ணுறது, ஒரு வண்டி வாகனம் வாங்குறது, ஒரு எஜுகேஷன் லோன் வாங்கி போய் எஜுகேஷன் ஜாயின் பண்ணுறது, ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகிறது, வெளிநாடு போகிறது, அது மாதிரி சில விஷயத்துக்கு கடன் விஷயங்களும் கொடுக்கக்கூடிய அமைப்பு, படிப்பு சார்ந்த விஷயங்கள், இது மாதிரி சோஷியல் மீடியா கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல க்ரோத் இருக்கக்கூடிய அமைப்பு. சுக்கிரனே பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு வரனால 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு வரும்பொழுது 6ஆம் இடம் 12ஆம் வீடு கனெக்ட் ஆகும்பொழுது கடன் விஷயங்கள், சுப கடன்கள், உடல் உபாதைகள் சிலது வந்து போகிறது, ஒரு ஒரு ஜுவல் லோன் வைக்கிறது, ஒரு வண்டி டாப் அப் லோன் வாங்குறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் செஞ்சு அது மூலமாக நம்மளுடைய வசதி வாய்ப்புகளை அதிகப்படுத்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் கொடுக்கறதுங்க. ஸோ இந்த சுக்கிரனின் பெயர்ச்சி, புதனின் பெயர்ச்சி அக்டோபர் 7ஆம் தேதிக்கு மேலே வரக்கூடிய அமைப்பு மிகவும் பரவாயில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா சூரியனே பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் 7ஆம் இடத்துல நீச்சம் பெற்றாலும் குருவின் பார்வை பெறுகிறார். ஸோ ஒரு ராஜயோகாதிபதி 7ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு பங்குதாரர் மூலமாக, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக, ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமாக நல்ல பெனிஃபிட்ஸ், நல்ல நல்ல தொடர்பு வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. ஸோ மேலோட்டமாக பார்க்கும் பொழுது முதல் வாரத்திலிருந்தே படிப்படியாக மேஷராசிக்காரர்களுக்கு வயது வித்தியாசம் இல்லாமல் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு.